ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன் சேவையில் புதுசாக பார்த்தீங்கன்னா கேன் நம்பரை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் டிஎன் சேவை அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணோடனே ஃபஸ்ட்டு லிங்க்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் சேவை லிங்க்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டிஎன் சேவையினுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா பயனாளர் நுழைவு அப்படின்றத போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா சைன்இன் இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வேல்யூ டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் சர்வீசஸ்ன்னு இருக்கும் இல்லையா, லெஃப்ட் சைடில் அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ ரிஜிஸ்டர் கேன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன்ஸோ அதை கொடுத்துங்க. திருவா திருமதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் கேட்டிருப்பாங்க, அப்ளிகேண்ட் நேம் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணிங்க. தமிழில் டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ உங்களுடைய நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களோட நேம் தமிழில் மாறிடும். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணிங்க. மேரிடா அன்மேரிடா கேட்குறாங்க, செலக்ட் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ மேரிட்னா ஹஸ்பண்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னாக்கா ஃபாதர் செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஹஸ்பண்டா ஃபாதரா அப்படின்றத நீங்கள் அங்கே நேம் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மதர் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க, ரிலீஜன் செலக்ட் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, அது என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. வேலையிலேருந்து வேலைன்னு கொடுங்க, இல்லை நாட் ஸ்டேட்டட் கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸில் தமிழ்நாடுன்னு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து தாலுக் கேட்டிருக்காங்க, தாலுக் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ரெவன்யூ வில்லேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் என்னவோ அந்த ரெவன்யூ வில்லேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய டோர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பின்கோடு, ஸோ பின்கோடு டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மேலே ரெண்டுமே சேம் அட்ரஸ் டிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அந்த ஜென்ரேட் ஓடிபி பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு
கீழே கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன கீழே ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணணுமோ அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கேன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.